தாமதம் காரியத்தை கேடு. அதனால உங்களை சந்திக்கணும். சந்திப்பதற்கு என்பதாக கந்தனை படித்து காரியத்தை தொடங்கினாலும் காதிய நாயகியாக துளங்கி திருவிழ சுந்தரியாய் வழங்கும் மாத்தாளே இந்த அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலே புவியடங்க காத்தாலே மாதிலமும் நிறத்தாலே சார்ந்தரைப்பது மறவாதற்கு ஒரு தீங்கில்லை என்று பாடி பணிவமாக காடியாகவும் நீலியாகவும் உபகாடியாக விளங்கி அந்த தாயவழி தேவலை என்றால் மீனாட்சியை வணங்கி முடியுங்க. கலைமகள் அலைமகள் மலைமகள் என்று சொல்லக்கூடிய முப்படை தேவைக்கு வாய்த்தது என்ன அப்படின்னா வெண்டட்டு செந்தட்டு பொண்டட்டுவாங்க. அப்பேற்பட்ட தட்டை காட்டிலும் தமிழ் என்ற தட்டு திறக்கணும். இந்த தமிழ் தட்டை காட்டிலும் நாடக கலைஞர்கள்லாம் ரொம்ப பெருசா எதிர்பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா மக்கள் மத்தியில் கிடைக்கக்கூடிய இந்த கைத்தட்டு என்ற பாராட்டு. அந்த தட்டு தான் பெருமைக்குரிய தட்டு. கைத்தட்டி அன்பு உள்ளதற்களா ரொம்ப நன்றி 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 என்ற வணக்கம் இருக்கட்டும். அந்த தாய்மார்களுக்கும் நன்றி. ஆனால் நாங்கள் எத்தனையோ பகுதிக்கு நாடகத்திற்கு செல்கிறோம். இப்பேற்பட்ட தாய்மார்கள் கூட்டத்தை நம்ம பகுதியில் தான் பார்க்க முடியுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த தாய்மார்கள் கூட்டம் எந்திரிச்சு போயிடாம உட்காருங்க. ஆமா இருக்கட்டும். இருந்துட்டாலும் ஏன்னா இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு இருக்காங்க. என்ன காரணம்?
இங்க இருக்கக்கூடிய சாமி என்ன சாமி? என்ன சாமிப்பா? வாழவந்தன். சரி இருக்கட்டும். ஏன்னா இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. என்ன காரணம்? நம்ம எல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னா யாருடைய அருளால வந்திருக்கோம்? இங்க இருக்கக்கூடிய வாழவந்தன் அம்மன். ஏன்னா எல்லோரையும் வாழ வச்சுக்கிட்டு இருக்க ஆத்தா. ஆமா, அப்பேற்பட்ட வாழவந்தன் அந்த அம்மனுடைய அருள் இருந்தா தான் இந்த இடத்துக்குலாம் வர முடியும். ஆமா, பாருங்களேன், இந்த நாடகம் கொடுத்து எத்தனை நாள் பாருது? ஒரு வாரம் தான் இருக்கும். ஒரு வாரம் தான் இருக்கும். அட்வான்ஸ் நம்ம ரசீது போட்டு என்ன அப்படித்தானே? ஆமா, ஏன்னா அந்த ஒரு வாரத்துக்குள்ள இப்படி நடிகர்கள்லாம் அது சீசன் முடிய போற நேரம். அதனால இந்த நடிகர்கள் எல்லாருமே நாங்க கிடைச்சிருக்கோம்னா எல்லாம் அந்த ஆத்தா எங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். எல்லாம் வாழ வந்த நம்ம அந்த ஆத்தாவுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். ரொம்ப சந்தோஷம். இருந்துட்டாலும் அந்த அம்மனுடைய ஒரு பாடல் பாடிடுவோம். வாழ வந்த நம்மனுக்கு திருநாளா, அவள் முகத்திலகை காண வரும் ஒரு நாளா. வாழ வந்த அம்மனுக்கு திருநாளா, அவள் முகத்திலகை காண வரும் திருநாளா. சித்திரப்போ மாவிலையில் தோரணமா, சித்திரப்போ மாவிலையே தோரணமா, அவள் சிக்காத தீர்வரே ஊர்வலமா. வாழ வந்த நம்ம வாழ வந்த நம்மனுக்கு திருநாளா, அவள் முகத்திலகை காண வரும் ஒரு நாளா. சிவன் ஆலயம், சிவன் கோவில்ல மட்டும்தான் திருநீர் கொடுத்ததை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போக கூடாது. சிவன் கோவில்ல மட்டும்தான் நம்ம திருநீரை நெற்றியில இட்டு மீன் இருக்கக்கூடிய திருநீரை அந்த கோவிலே வச்சுட்டு வந்துருவோம். அது என்ன காரணம் தெரியுமா? ஏன் நம்ம சிவன் கோவில்ல திருநீர் எடுத்துட்டு போக கூடாது கேட்டா, சிவன் சொத்து குலம் நாசம்ன்றாங்க. சிவன் சொத்து குலம் நாசம்னா அந்த திருநீரை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம்னா நம்ம குலத்தை நாசம் பண்ணிடுவாரா சிவபெருமான்? அவர் அப்படி கிடையாது. அவர் தீமைகளை அழிக்கக்கூடியவர். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சிவனுக்கு சொத்து யார் தெரியுமா? சிவனுடைய பக்தன் தான் சிவனுக்கு சொத்து. அந்த பக்தனுக்கே பிறரால் அடுத்தவனால் அழிவு ஏற்பட்டால் அவனுடைய குலத்தவே நாசம் பண்ணிடுவாராம். அதனாலதான் சொல்லுவாங்க சிவன் சொத்து குலம் நாசம் அப்படின்னு. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு. சேர நாடு வேலமுடித்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர்கள் உடைத்து. ஆன்றோர்களும் சான்றோர்கள் நிறைந்த பகுதி எதுனா பிறந்த நாடு அப்படின்னா நம்ம தொண்டை நாடு. அப்படின்னா
இப்ப சிவனை வழிபடுறவங்க அப்படின்னா எத்தனை பேர் அப்படின்னா 63 நாயன்மார்கள். பெருமாளை வழிபடுறவங்க 12 ஆழ்வார்கள். பாருங்களே, நம்ம தொண்டை நாட்டுல ஆன்றோர்களும் சான்றோர்களும் படித்த அறிவாளிகள் பிறந்த நாடுன்னு. அப்ப படித்த அறிவாளிகள் பிறந்த நாடுனா யார் அப்படின்னா 63 நாயன்மார்கள்ல 43 நாயன்மார்கள் பிறந்த நாடு நம்ம தொண்டை நாடு. அதனாலதான் படித்த அறிவாளிகள் பிறந்த நாடுன்றோம். இன்னைக்கு உலக பொதுமுறை நூல் எடுத்துக்கோங்க. உலக பொதுமுறை நூல்னா என்ன? திருக்குறள். திருக்குறளை இயற்றியது திருவள்ளுவர் பெருந்தகை. அப்பேற்பட்ட வள்ளுவர் பெருந்தகை பிறந்த நாடு எது அப்படின்னா தொண்டை நாடு. அதனாலதான் இந்த தொண்டை நாட்டிலே ஆன்றோர்களும் சான்றோர்களும் பிறந்த நாடு, நிறைந்த நாடு அப்படின்னா படித்த அறிவாளிகள் பிறந்த நாடு நம்ம தொண்டை நாடு. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னம்னா, இந்த 63 நாயன்மார்கள்ல இங்க 43 நாயன்மார்கள் பிறந்தாங்கன்னு. இந்த 43 நாயன்மார்கள்ல கோட்புலி நாயனார்னு ஒருத்தர் இருக்காரு. அது ரொம்ப வீரமான ஆளு. எங்கே சென்றாலும் வெற்றியோடு வருவாரு. வெற்றியோடு வருகின்ற பொழுது நிறைய பொறுக்குவியலோடு வருவார். இந்த பொறுக்குவியலெல்லாம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நெற்குவியலெல்லாம் மாற்றி அமைச்சு, அதாவது நெல்லாக மாற்றி அமைச்சு அடியார்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அடியார்கள் யாரு? சிவனடியார்கள். சிவன் பக்தர்களுக்கு இல்லைன்னு சொல்லாம தான தானமா கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்படி கொடுக்கின்ற பொழுது கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. ஆக பாருங்களே, அவருடைய குலத்தை சார்ந்தவங்க யாருக்கும் கொடுக்க மாட்டாரு. உற்றார் உறவினர் மாமி மச்சான் சித்தப்பி பெரிய ஒரு ஆளுக்கும் கொடுக்க மாட்டாரு. இது சிவனுடைய சொத்து. இந்த சிவனுடைய சொத்து யாருக்கு உயர்ந்தது அப்படின்னா சிவனடியார்களுக்கே உயர்ந்தது. இந்த நெல்லெல்லாம் சிவனடியார்களுக்கே தான் நீங்க கொடுக்கணும், நீங்க யாரும் அனுபவிக்க கூடாது அப்படின்ட்டு. இந்த சிவனுடைய சொத்தை நீங்க தொட்டுட்டீங்கன்னா இது சிவனுக்கு செய்யக்கூடிய துரோகம் அப்படின்னு அடியார்கள் யாரு வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு போர் புரிய போயிடுறாரு கோட்புலி நாயனார். இவர் போர் புரிய போயிட்டு வந்து பாக்குறாரு, நாடே பஞ்சபாட்டில் கிடக்கு, பசி பட்டினி வன்மையில கிடக்கு. இருக்கும்போது அவர் பார்த்தாரு, கோபம் வந்துருச்சு. யாருக்கு? கோட்புலி நாயனாருக்கு. என்ன செய்யறாரு? கோபம் வந்த உடனே அப்பதான் அவருடைய குலத்தை சார்ந்தவங்களை கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னத்தான் நாடே பஞ்சபாட்டில் கிடக்கு, என்ன காரணம்? அப்பதான் அவங்க சொன்னாங்க, அடியார்கள் சிவனடியார்கள் வந்து இந்த நெல்லெல்லாம் கேட்டாங்க, நாங்க யாருக்குமே கொடுக்கல, இல்லைன்னு சொல்லி எல்லோரையும் அனுப்பி விட்டு இந்த நெல்லெல்லாம் நாங்களே சோறா சமைச்சு சாப்பிட்டோம்னு சொல்ல, நான் என்ன சொல்லிட்டு போனேன், நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு இவருக்கு அதிகமான கோபம் வந்து பக்கத்தில் உள்ள வாழை உருவுறாரு. வாழை உருவினோடனே தன்னுடைய குழம்பு கூட பாராமலையே சிவனுடைய சொத்தை இவங்க சாப்பிட்டதுனால பாருங்களே, இவங்க அனுபவிச்சதுக்காக தன்னுடைய குழம்பு கூட பாராமல் எல்லோரையும் வெட்டிடுறாரு. உற்றார் உறவினர் மாமன் மச்சான் சித்தப்பி பெரிய ஒரு ஆளையும் விட்டு வைக்கல. பாருங்க, அடுத்து ஒரு 3 வயது சிறுக்கு அப்படி ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த குழந்தைய கூட விட்டு வைக்கல. அந்த 3 வயது சிறுவனை கூட அப்படி வெட்ட போகின்ற பொழுது காவலர்கள் ஓடி வந்து தடுக்கிறாங்க. ஐயா கோட்புலி நாயனாரே, இந்த பச்சை குழந்தை சாப்பிட்டாயா அப்படின்னு கேட்க, இந்த குழந்தை சாப்பிடலப்பா, குழந்தையுடைய தாய் சாப்பிட்டுருப்பாள்ல, தாயை சாப்பிட்டுதானே குழந்தைக்கு பசி ஆட்டுருவா, பால் கொடுத்துருப்பாள்ல, அப்ப இந்த குழந்தையை சாப்பிட்டதுக்கு சமந்தானைய அப்படின்னு பாருங்களே. ஒரு 3 வயது சிறுவனை கூட விட்டு வைக்கல, அந்த குழந்தைய கூட வெட்டிடுறாரு. அதுக்குத்தான் சொல்லுவாங்க, சிவனுடைய சொத்தை தன்னுடைய குலத்தை சார்ந்தவங்க அனுபவிச்சதுக்காக அவருடைய குலம் கூட பாராமல் எல்லோரையும் வெட்டிடுறாரு. அதனாலதான் சிவன் சொத்து குலம் நாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி விஷயங்கள்லாம் இருக்கு. ஆமா, ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறீங்கன்னா கையக்கே தட்டவன் தானே, தலையை அடிக்கடி சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. விஷயங்கள் பேசுங்கன்றாங்க, பேசுனா தலையாட்டிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. சரி, இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இருக்கு, நாரதர் வரட்டும், நிறைய பேசிக்கலாம். ஆமா, சந்திச்சிருவோம்.